மே 9. மே 9 பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் ஜெயந்தி. ரவீந்திரநாத் தாகூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால லிட்ரேச்சருக்காக ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் தான். அது மட்டும் இல்லாம, நம்ம நாட்டோட நேஷனல் ஆந்தம் ஜனகண மன எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் தான். அவர பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மேதைன்னு வந்து சொல்லலாம். அவரோட பிறந்த நாள செலிப்ரேட் பண்ற விதமா தான் இந்த நாள் வந்து இருக்குது. அதே மாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, ஈரோப் டேங்கிறாங்க. மே 8, 1945ல பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் கம்ப்ளீட்டா முடிஞ்சு ஈரோப்புக்கு வந்து அந்த வெற்றி வந்து கிடைச்ச ஒரு நாள்னு சொல்லுவாங்க. விக்டரி டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மறுநாள் மே 9 பார்த்தீங்கன்னா, ஈரோப் டேன்னு சொல்லி வந்து கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த உலகப் போரும் வரக்கூடாது. ஈரோப் எப்பவுமே அமைதியாவும், ஒற்றுமையாவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஈரோப் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஆமா இந்த நாள பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி ஸ்பூஸ் டேங்கிறாங்க. மிலிட்டரி ஸ்பூஸ் அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. மிலிட்டரியில வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவிய வந்து அவங்க வீட்ல விட்டுட்டு வருவாங்க. அப்படியே அவங்க போர்க்களத்துக்கு போகும்போது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட உயிர வந்து இழந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மிலிட்டரி ஆர்மி மேன வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்றது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். அவங்க ஏன்னா என்னைக்குனாலும் அவங்க உயிர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது எல்லாம் தெரிஞ்சும் ஒரு ஒரு நாட்டோட போர் வீரன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுதுன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்பேற்பட்ட பெண்கள வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. இது போக உங்களுக்கு மே 9 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே டூ யூ. தேங்க் யூ.